இங்க பார்ல பயங்கர சத்தத்துல ரொம்ப சண்டை போட்டுக்கிட்டு இருக்காங்க கோபி ஒரு ஆளு கூட. இங்க பயங்கர பிரச்சனை போயிட்டு இருக்க. இத பார்த்த செழியன் அப்புறம் எலி 2 பேருமே சேர்ந்து அந்த பிரச்சனையிலேருந்து காப்பாத்தி இங்க வந்து கோபியை கூட்டிட்டு வீட்டுக்கு கொண்டு வந்து விட இங்க செழியனோட மனசை கஷ்டப்படுத்துற மாதிரி கமலா ராதிகா 2 பேரும் சேர்ந்து பேசி விட்டுறாங்க. இதனால ரொம்பவே கண்கலங்கினபடி இங்க தன்னோட அப்பாவை இந்த நிலைமையில பார்க்க ரொம்ப கஷ்டமா இருக்குன்னு நினைச்சிட்டபடி செழியன் வெளியில வராங்க. எழில் கிட்ட விஷயத்த சொல்ல அவர் அப்படித்தானே நமக்கு தெரியும், அந்த குடும்பமே இப்படித்தான் ஆயிடுச்சு, இப்போ இவரா தானே அதுல போய் விழுந்தாரு, இதை அவர் அனுபவிச்சுதான் ஆகணும், நீ வா நம்ம கிளம்பலான்னு சொல்றாங்க. இங்க போனதுக்கு அப்புறம் அங்க பாக்கியாவுக்கு கால் பண்ணி கண்கலங்க. இங்க இதை பத்தியெல்லாம் நீ யோசிக்கணும்னு அவசியம் இல்லடா, அவர் போய் விழுந்துட்டாரு, அதுல நம்ம எதுவுமே பண்றதுக்கு எதுவும் இல்லை, அவரா நினைச்சா மட்டும்தான் அவரை மாத்திக்க முடியும்னு சொல்லிட்டு எங்க போனை வச்சிடறாங்க. அங்க ஈஸ்வரிக்கு இவங்க சர்ப்ரைஸ் எல்லாம் கொடுத்துட்டு இருக்காங்க. இங்க ஒரு பக்கம் ராதிகா வீட்டுல பயங்கர பிரச்சனை போயிட்டு இருக்கு. இங்க கமலா கண்டபடி பேசுறத கோபியால ஏத்துக்க முடியல. காலையில பொழுது விடிஞ்ச கையோட நம்ம எங்கேயாவது கிளம்பி போயிடணும்னு நினைச்சிட்டு இருக்காங்க. இங்க பெரிய பிரச்சனைகள் எல்லாம் முடியுது. காலையில பொழுது விடியுது. இங்க கோபிக்கு பயங்கர தலைவலி. நைட்டு நடந்தது எதுவுமே சரியா ஞாபகத்துக்கும் வரல. இங்க வேற ராதிகா பயங்கர கோபத்துல இருக்காங்க. கண்டிப்பா இவ நம்ம மேல கோபத்துல இருப்பான்னு நினைச்சிட்டு இருக்க. இவ என்ன பேச்சு பேச போறான்னு தெரியலேன்னு உட்கார்ந்துருக்காங்க. ஆனா அதுக்கு மாறா இங்க கமலா தான் ஆரம்பிக்கிறாங்க. கமலா கண்டபடி தன்னுடைய மாப்பிள்ளைன்னு கூட பார்க்காம இங்க வார்த்தைகளால வெளுத்துவாங்க. ஒரு கட்டத்து மேல பொறுக்க முடியாத கோபி, என்ன நானும் பார்த்துட்டே இருக்க, வந்ததுல இருந்து ரொம்ப ஓவரா பேசிட்டு இருக்கீங்க, நீங்க ராதிகாவோட அம்மாங்கிறதுனாலதான் நான் இவ்வளவு அமைதியா போயிட்டு இருக்கேன், இதுவே இந்த இடத்துல வேற யாராவது இருந்திருந்தா நடந்திருக்கதே வேறன்னு சொல்ல, என்ன கோபி என்ன பேசுறீங்க எங்க அம்மாவை பார்த்துன்னு சொல்ல, நீங்க 2 பேரும் எங்க அம்மாவை பார்த்து என்னென்னமோ பேசுனீங்க, நீங்க சொல்றதை கேட்டு நீங்க சொல்றதெல்லாம் உண்மை நினைச்சு எங்க அம்மாவை உங்களுக்காக வீட்டை விட்டு வெளியில அனுப்பினேன், அதுக்கப்புறமும் சும்மா இல்லாம ஏதாவது ஒரு பிரச்சனையை கிளப்பிட்டே இருக்கீங்க, உங்க அம்மாவை ஒழுங்கா இந்த வீட்டை விட்டு வெளியில அனுப்புறாதீங்க, உங்க அம்மாவாலதான் உனக்கு எனக்கும் ஏதாவது ஒரு பிரச்சனை வந்துட்டே இருக்கு, பேசாம அவங்கள இதுல இருந்து வெளியில அனுப்பிவிடு, அப்பதான் நம்ம நிம்மதியா சந்தோஷமா வாழலாம், மையும் படிக்கிற பொண்ணு, அவளுக்கு முன்னாடி தினமும் சண்டை போட்டுட்டே இருந்தா அவ எப்படி படிப்பா சொல்லு அப்படின்னு கேக்குறாங்க. எங்க ராதிகா, எல்லாம் எனக்கு தெரியும், நீங்க சரியா இருந்தா நமக்குள்ள இதுக்கு பிரச்சனை வரப்போகுது, நீங்க இது மாதிரி தினமும் ட்ரிங்க் பண்ணிட்டு வரதுனால தானே வீட்டுல இவ்வளவு பெரிய பிரச்சனை வருது, நான் சொல்றது எதையுமே கேட்காம நடந்துகிட்டீங்கல்ல அப்படின்னு சொல்லி எங்க ராதிகாவும் பயங்கரமா திட்டுறாங்க. இவங்க 2 பேருக்கும் வாக்குவாதம் முத்த அங்க உள்ள உட்கார்ந்துருக்க மையோ கண்கலங்கி உட்கார்ந்துட்டு இருக்காங்க. ஏற்கனவே இருந்த டேடியும் இப்படித்தான், அம்மாவுக்கும் அவருக்கும் இடையில நிறைய பிரச்சனை வந்துட்டே இருந்தது, இப்ப இருக்கிறவங்களுக்கும் இடையிலையும் பிரச்சனை வருது, நான் என்னதான் பண்ணுவேன் அப்படின்ற மாதிரி ரொம்ப ஃபீல் பண்ணிட்டு இருக்க. சண்டையெல்லாம் முடிஞ்சிட்டு உள்ள போற ராதிகா இங்க மையோ கண்கலங்கி உட்கார்ந்துருக்கத பார்த்து, என்ன மையோ என்னாச்சு, ஏன் அழுகுறன்னு சொல்லி ரொம்ப பதட்டத்தோட கேக்குறாங்க. இப்படி தினமும் நீங்க 2 பேரும் சண்டை போட்டுக்கிட்டே இருக்கிறது எனக்கு ரொம்ப கஷ்டமா இருக்குமா, என்னால படிப்புல சரியா கான்சென்ட்ரேட் கூட பண்ண முடிய மாட்டேது, ஏன் என் ஃப்ரெண்ட்ஸ் கூட என் வீட்டுக்கு வரணும்னு சொன்னா கூட அவங்கள வீட்டுக்கு அழைச்சிட்டு வரது கூட எனக்கு ரொம்ப பயமா இருக்கு, ஏன்னா அந்த நேரத்துல கூட நீங்க ஏதாவது பிரச்சனை பண்ணுவீங்களோ நினைச்சு எனக்கு ஒவ்வொரு நிமிஷமும் பயமா இருக்குமா, ஸ்கூல்ல கூட நிம்மதியா படிக்க முடியலன்னு சொல்லி ரொம்ப ஃபீல் பண்ற எங்க மயுவை பார்த்து ராதிகாவும் கண்கலங்க வெளியில நிக்கிற எங்க கோபியும் யோசிக்கிறாங்க. இனிமே மயுவுக்கு முன்னாடி நம்ம பிரச்சனை பண்ணவே கூடாதுன்னு நினைக்கிறாங்க, ஆனா நம்ம எங்க பிரச்சனை பண்றோம், இப்பதானே ஆரம்பிக்கிறா ஒவ்வொரு பிரச்சனையும் நினைச்சு இங்க கோபி பதட்டத்துல இருக்க. கோபிக்கு ஒரு ஃபோன் கால் வருது. ரொம்ப பதட்டத்தோட கிளம்பி ஓடுறாங்க. இங்க ராதிகா வேற மயுவுக்கு ஆறுதலா பேசிட்டு இருக்காங்க. இனிமே நாங்க சண்டை போட்டுக்க மாட்டோம்டான்னு சொல்ல, என்னம்மா நீங்க இப்படி இருக்கீங்க, ஏற்கனவே ராஜேஷ் அப்பா கூட இப்படிதான் பிரச்சனை நடந்தது, கடைசியில நீங்க அவரை வேண்டான்னு சொல்லிட்டு வந்துட்டீங்க, இப்ப நடக்கிற பிரச்சனையை பார்க்கும்போது இந்த டாடியும் வேண்டாம்னு சொல்லிவிடுவீங்களோன்னு எனக்கு பயமா இருக்கு, அப்போ நான் டாடியே இல்லாம வளரணுமாமா அப்படின்னு கேக்குறாங்க. இங்க மயு கேட்குற ஒவ்வொரு கேள்வியும் ராதிகாவோட மனசை குத்தி கொடையிறதுனால இங்க வாயை மூடிக்கிட்டு இனிமே பிரச்சனை வராதுடா மயு அப்படின்னு சொல்லி சமாளிக்கிறாங்க. மயுவும் அதை கேட்டுட்டு அமைதியாக இங்க வேகமா வெளியில வந்து பாக்குறாங்க. கோபியை காணும், எங்கம்மா அவரு அப்படின்னு சொல்லி கேட்க, என்னன்னு தெரியலடி, ஒரு ஃபோன் வந்தது, ரொம்ப அவசரமா கிளம்பி போயிட்டாருன்னு சொல்றாங்க, என்கிட்ட ஒரு வார்த்தை சொல்லிட்டு போனானே அப்படின்ற மாதிரி ரொம்ப கோவப்பட்டாலும் அதை மயுவுக்கு முன்னாடி காட்டிக்காம இங்க ராதிகா இருக்காங்க. அங்க நேரா போய் பார்த்தா அங்க ஹோட்டல்ல பெரிய பிரச்சனை நடக்குது. அதாவது என்னன்னா, நைட் இவர் குடிச்சிட்டு சண்டை போட்டார் இல்லையா பார்ல, அந்த ஆளு யாருமே இல்ல, உணவு பாதுகாப்புத்துறை அதிகாரியில ஒரு மேல் இடத்துல இருக்கிற ஆளுதான். இங்க கோபி பிரச்சனை பண்ணதுனால யார் என்னன்னு விசாரிக்கிறாங்க. கடைசியில பார்த்தா அவர் டிபார்ட்மெண்ட்டுக்குள்ளதான் இவங்க இருக்கிறதே தெரியுது. இதை வச்சு இவனை பழி வாங்கணும், எல்லாரும் முன்னாடி சட்டையை பிடிச்சு அசிங்கப்படுத்தினால அவனை நான் அசிங்கப்படுத்தணுன்றதுக்காக இங்க அவங்க உணவு பாதுகாப்பு துறையிலேருந்து வந்திருக்கும்னு சொல்லி இங்க அவங்க சமைச்ச சாப்பாடு எல்லாத்தையுமே வந்துட்டு டேஸ்ட் பண்ணி பார்க்குறாங்க. வேணுமுன்னே அதுல எல்லாம் குறையெல்லாம் சொல்லி இதை இழுத்து மூடவும் செய்கிறாங்க. இங்கே வந்து யாரும் சாப்பிடக்கூடாது, இதை சாப்பிட்டா ஃபுட் பாய்சன் ஆகும், இப்போ இவர் மேலே கேஸ் போட்டிருக்கோன்ற மாதிரி எல்லாத்தையும் இழுத்து மூட இது கோபிக்கு பெரிய அதிர்ச்சியாக இருக்குது. ஆனால் கோபிக்கு நைட்டு யார்கிட்ட பேசணும் என்ன பேசணுன்றதே ஞாபகம் இல்லை, சுத்தமாக மறந்துறாரு. என்ன சார் பிரச்சனைன்ற மாதிரி ஓடி வந்து கேட்க, இவனுக்கு எதுவுமே ஞாபகம் இல்லை போல நினச்சிட்டு நின்றுட்டுருக்காரு அவரும். அப்போ தான் சொல்கிறாங்க, நீங்கள் சரியான முறையில் சரியான பாதுகாப்பான முறையில் யாருக்கும் சமையல் செஞ்சு
கொடுக்கல, இதனால உங்க ஹோட்டலை இழுத்து முடுறோம், எல்லாமே வீண் போனதாக இருக்கு அப்படின்னு சொல்ல, இல்லை சார் அப்படி நடந்திருக்கிறதுக்கு வாய்ப்பே இல்லை, நான் என் ஹோட்டலை நல்லபடியாக தான் நடத்திட்டு இருக்கேன்னு எங்க கோபி எவ்வளவோ கெஞ்சுறாங்க. அதுக்குள்ள இங்க அவங்க வந்துட்டு மூடி இழுத்து மூடி சீல் வச்சிடறாங்க. இதனால கோபிக்கு தாங்கிக்கவே முடியல, ரொம்ப ஃபீல் பண்றாங்க, என்ன பண்றதுன்னு தெரியல. இப்ப அதே ஃபீலிங்கோட வீட்டுக்கு வந்தா வீட்டுல இன்னும் பிரச்சனை ஓடிட்டு இருக்கு. இப்ப அதே நினைப்போட தான் வீட்டுக்கு வராங்க. வீட்டுக்கு வந்த கோபி கிட்ட என்னாச்சுன்னு சொல்லி இங்க ராதிகா கேக்குறாங்க. அப்போ நடந்த விஷயம் எல்லாமே ராதிகாவுக்கு தெரிய வர இங்க ராதிகா சொல்றாங்க, உங்களுக்காக லோன் எடுத்து இந்த மாதிரி ஒரு பிசினஸ் ஆரம்பிக்கிறதுக்கு செஞ்ச பாருங்க, என்னைய சொல்லணும், இப்போ இருக்கிற பிசினஸையும் இழுத்து மூடியாச்சு, ஏற்கனவே பண்ண பிசினஸையும் மூட வச்சாச்சு, இப்போ என்ன பண்றதா ஐடியா அப்படின்ற மாதிரி கேக்குறாங்க. சார் பேசாம வீட்டிலே இருக்கீங்களா அப்படின்ற மாதிரி ரொம்ப ஒரு மட்டமா பேச ஆரம்பிக்கிறாங்க எங்க கோபியை. இதை கோபியால தாங்கிக்க முடியல. நான் என்ன பண்ண ராதிகா, எனக்கு எதுவுமே தெரியாதுன்னு சொல்ல, உங்களுக்கு என்னதான் கோபி தெரியும், வீட்டில் நடக்கிற பிரச்சனையும் தெரியாது, ஹோட்டலில் நடக்கிற பிரச்சனையும் தெரியாது, பின்ன உங்க கவனம்லாம் எங்க இருக்கு, அங்க பாக்கியா மேலையும் அந்த லேம்ப் போஸ்ட்னு சொல்லுவீங்களே அந்த பழனிசாமி மேலே இருக்கா, அவங்க ரெண்டு பேரும் என்ன பண்ணா உங்களுக்கு என்ன, எப்ப பார்த்தாலும் அவங்கள பத்தி மட்டுமே யோசிக்கிறீங்க, அவங்கள பத்தி மட்டுமே சிந்திக்கிறீங்க, அவங்க பின்னாடி ஃபாலோ பண்றீங்க, இதை மட்டுமே தானே வேலையா வச்சிருக்கீங்க, இப்போ இருந்த பிசினஸையும் இழுத்து மூடியாச்சு, உங்களுக்கு இப்போ ரொம்ப சந்தோஷமானு சொல்லி இங்க ராதிகா கோவப்பட, இதுவே என்னுடைய ஃபேமிலியா இருந்திருந்தாங்கன்னா இந்நேரம் எனக்கு சப்போர்ட்டா இருந்திருப்பாங்க, ஆனா ராதிகா பேசுற ஒவ்வொரு வார்த்தையும் என்னை இப்படி ஈட்டி போல குத்துதே நினைச்சு ரொம்ப கலங்கி போய் உட்கார்ந்துருக்காங்க. அப்போ பக்கத்துல வர மயு என்ன டாடி ஆச்சுன்னு சொல்ல, மயு உனக்காக மட்டும் தாண்டா நான் யோசிக்கிறேன், இல்லைனா அப்படின்ற மாதிரி எங்க ராதிகாவை பார்க்க ராதிகா கடுமையா முறைக்கிறாங்க எங்க கோபியை பார்த்து. கோபியும் இதுக்கு மேல எதுவும் பேசாம உள்ள போக இங்க மயு வந்துட்டு வெளியிலே உட்காந்து படிச்சுட்டு இருக்காங்க. என்னடி இப்போ என்னடி பண்றதுன்னு சொல்ல, என்னமோ பண்ணிட்டு போறாருமா, எனக்கு அதை பத்தி எந்த கவலை இல்லை, நான் என் பொண்ணை மட்டும் நல்லா பார்த்துக்கிட்டா போதும், இனிமே நான் யாரை பத்தி யோசிக்கிற நிலைமையில கூட இல்லை, கல்யாணம் பண்ணியாச்சு, இனிமே வாழ்ந்தாகணுமே, வேற என்ன பண்றது, இவனே வேண்டான்னு சொல்லி நான் தூக்கி எறிஞ்சேனா, எனக்காக இல்லைனாலும் மையுவுக்காக நான் வாழ்ந்துதான் ஆகணும்னு சொல்றாங்க. இதை கேட்டவங்க அம்மா, நானே உன் வாழ்க்கையை கெடுத்துட்டேனேடின்னு சொல்லி புலம்ப உள்ள போற எங்க கோபியும் வந்துட்டு நம்ம அவங்க குடும்பத்தை நினைச்சு ரொம்ப கவலைப்படுறாங்க. முக்கியமா அவங்க அம்மா அப்பா பாக்கியா குழந்தைங்கன்னு சொல்லி அந்த லைஃப்குள்ள அவங்க எப்படி இருந்தாங்க, எல்லாரும் இவங்க கிட்ட எப்படி நடந்துகிட்டாங்கன்னு ஒவ்வொரு விஷயங்களையும் நினைச்சு ரொம்ப ஃபீல் பண்ணிட்டு இருக்காங்க. இதுக்கு அந்த வாழ்க்கையே பரவாயில்லையே, நம்ம அதை பிடிக்கலனாலும் சந்தோஷமா வாழ்ந்தோம், ஆனா பிடிச்சு வந்த வாழ்க்கை சந்தோஷமே இல்லாம போயிட்டு இருக்கேன்னு நினைச்சு ரொம்ப குழம்பி போயும் ரொம்ப பதட்டத்தோடையும் கலங்கி போயும் உட்கார்ந்துருக்காங்க கோபி. அப்பதான் வீட்டுல இருக்க செலியன் இங்க எழில் ரெண்டு பேருமே போன் பார்த்துட்டு இருக்காங்க. அந்த போன்ல அப்பதான் எங்க கோபியோட ஹோட்டல் மூடனதை வந்துட்டு சோசியல் மீடியாவில் யாரோ வீடியோ எடுத்து அப்லோட் பண்ணிருக்காங்க. இனிமே இந்த மாதிரி ஹோட்டல்ல யாரும் சாப்பிடாதீங்க, நல்ல ஒரு ஹோட்டல்ல நல்ல ஃபுட்டா சாப்பிடுங்கன்ற மாதிரியான ஒரு வீடியோவை பார்த்துட்டு இங்க ரொம்ப அதிர்ச்சி ஆகுறாங்க. இது என்னாச்சுன்னு சொல்லிட்டு எங்க தாத்தாவும் கேட்க, என்ன நடந்துச்சுன்னு தெரியலன்னு அமிர்தா சென்னின்னு கேட்க, அப்பதான் செலியனுக்கு ஞாபகம் வருது, நைட்டு அப்பா கூட பிரச்சனை பண்ணாரு இல்லடா, அந்த ஆளு மாதிரி தெரியுதுன்னு சொல்ல, ஆமாண்டான்ற மாதிரி எழிலும் பாக்குறாங்க. இது வேணும்னே பண்ணிருப்பாங்களான்னு எழில் செலியன் ரெண்டு பேரும் பேசிக்கிட்ட நேரத்துல அமிர்தாவும் சென்னியும் சொல்றாங்க, கண்டிப்பா இது வேணும்னு பண்ண மாதிரியே தான் இருக்கு, நேத்து பிரச்சனை நடந்திருக்கு, இன்னைக்கு அவங்களோட ஹோட்டலை இழுத்து மூடிருக்காங்கன்னா இதுக்கு பின்னாடி இவர் தான் இருக்கணும், நல்லா தெரியுமா, இவர் தானே அதுன்னு சொல்லி கேட்க, எனக்கு நல்லா தெரியும் ஜெனி, இவன் தான் அது அப்படின்னு சொல்றாங்க. அப்போ நான் அவரை பார்த்து நேரில் பேசுங்க, என்ன நடந்துச்சுன்றத விவரமா கேட்டுக்கங்கன்னு சொல்ல, நீங்க எழில் செலியன் ரெண்டு பேருமே அந்த உணவு பாதுகாப்புத்துறை அதிகாரியை தேடி போறாங்க. அங்க போய் பார்த்தாங்கன்னா அவர் வந்துட்டு நல்லா ரொம்ப பிஸியா இருந்துகிட்டு இருக்காங்க. இங்க ரெண்டு பேர் வந்து உங்களை பார்க்க வந்திருக்காங்கன்னு சொல்ல உள்ள கூப்பிட்டு பேசுறாங்க. அப்போ வந்துட்டு விஷயத்தை கேட்க, ஆமா நான் தான் பண்ணினேன், நான் வேணும்னு தான் பண்ணினேன்னு அவர் உண்மையை ஒத்துக்கிறாரு. என்ன சார் உங்க தனிப்பட்ட பிரச்சனையை இப்படி பிசினஸ்ல காட்டலாமா, அவர் ஏதோ ஒரு பிசினஸ் வச்சு பொழப்பு நடத்திட்டு இருக்காரு, நீங்க இப்படி பண்றது சரியா சார் அப்படின்னு சொல்ல, இப்படி எல்லாரும் பழி வாங்கணும்னு கிளம்பிட்டா ஊர் உலகத்துல யாருமே நிம்மதியாகவும் இருக்க முடியாது சார்னு சொல்றாங்க. எல்லாம் எனக்கு தெரியும், நீங்க அவருக்கு இவ்வளவு சப்போர்ட் பண்ணி பேசிட்டு வரீங்களே, முதல்ல நீங்க யாரு அப்படின்னு சொல்லி கேட்க, நாங்க அவரோட பசங்க தான் சார்னு சொல்றாங்க. ஓ அதனாலதான் இவ்வளவு தூரம் தேடி வந்திருக்கீங்களா, நீங்க எவ்வளவு கெஞ்சினாலும் நான் இந்த ஒரு விஷயத்த மட்டும் பண்ணவே மாட்டேன்னு சொல்றாங்க. இதை கேட்ட இங்க எழில் செலியன் ரெண்டு பேருமே, இங்க உங்களுக்கு எந்த ஒரு பிரச்சனையா இருந்தாலும் அவர் என்ன சார் பண்ணாரு, நேற்று உங்க சட்டையை பிடிச்சாரு அவ்வளவுதானே, அதுவும் அவருக்கு நீங்க தான் அப்படின்றதே காலையில அவருக்கு ஞாபகமே இல்லை, அவர் எல்லாத்தையுமே மறந்துட்டாரு, இப்படிப்பட்டவர்கிட்ட உங்க கோவத்தை காட்டலாமா சார்னு இங்க எழிலும் கேட்குறாங்க. ஆனா அவர் வந்துட்டு அதை ஏத்துக்கிற மாதிரியே இல்லை. செலியன் வந்துட்டு இதுக்கு மேல பேசி புரிய வைக்க முடியாதுடா அப்படின்னு சொல்லிட்டு வெளியில வராங்க. வெளியில வர எழில் செலியன் ரெண்டு பேருமே உட்கார்ந்துருக்காங்க. அங்க அதை அவர் பார்த்துட்டே இருக்காரு. எவ்வளவு நேரம் நீங்க உட்கார்ந்துருந்தாலும் உங்க ரெண்டு பேருக்கும் நான் அதை வந்துட்டு செஞ்சு கொடுக்கவே மாட்டேன், கண்டிப்பா தாலு கஷ்டப்பட்டே ஆகணும்ன்ற மாதிரியான முடிவுல இருந்துகிட்டு இருக்காரு. இங்க உட்கார்ந்துருக்க ரெண்டு பேருமே வந்துட்டு ரொம்ப நேரமா வெயிட் பண்ணிட்டு இருக்க நேரத்துல அங்க உள்ள உட்கார்ந்துருக்கவங்களுக்கு ஒரு ஃபோன் கால் வருது. ஃபோன் அட்டன் பண்ண உடனே பயந்து ஓடி போய் இங்க வெளியில வந்து அவங்க ரெண்டு பேர்கிட்டையும் பேசுறாங்க. என்ன சார் அப்படின்ற மாதிரி சொல்ல, என்ன சார் இப்படி பண்ணிட்டீங்க,
பண்ணிட்டீங்க. நீங்க பண்ண ஒரு விஷயத்தால இப்ப பாருங்க சார் என் வேலையே போயிடும் போல இருக்குன்னு சொல்ல, அவங்களுக்கு வந்தாதான் சார் அந்த வலியும் வேதனையும் கஷ்டமும் தெரியும். அடுத்தவங்களுடைய வேலையை எப்படி வேணாலும் எடுத்துடலாம். உங்களுடைய பழியை போக்கணுங்கிறதுக்காக, உங்களுடைய மனசுல இருக்க வழியை போக்கணும், நீங்க பழி வாங்கணும் அப்படின்ற ஒரு எண்ணத்துக்காகவும் நீங்க யாரை வேணாலும் எப்படி வேணாலும் காயப்படுத்தலாம். அதே நிலைமை உங்களுக்கு வரும்போது தானே சார் தெரியுதுன்னு சொல்ல, சாரி சார் மன்னிச்சிருங்கன்னு சொல்லி அவர் கேட்டுட்டு இருக்காரு. இவ்வளவு நேரம் நாங்க எந்த தப்புமே பண்ணாம உங்ககிட்ட கெஞ்சிட்டு இருந்தோம். ஆனா தப்பு பண்ண நீங்க ரொம்ப கெத்தா பதில் சொல்லிட்டு இருந்தீங்க. தப்பு பண்ண உங்களுக்கு அவ்வளவு திமிரு இருக்கும்போது எங்களுக்கு இருக்கக்கூடாதா சார்னு சொல்லி எழிலும் கேட்குறாங்க. சாரி சார் நான் பண்ண தப்பு எல்லாத்தையும் மன்னிச்சிருங்க, நான் இந்த பிரச்சனையை சரி பண்ணிடுறேன்னு சொல்ல, எங்க 2 பேருமே சிரிச்சுக்கிறாங்க பார்த்து. இங்க அந்த அதிகாரியும் வந்துட்டு தன்னுடைய ஆட்கள் அனுப்பி வச்சிருந்த சில எடுக்க சொல்லி, இங்க வந்து ஹோட்டல் நல்ல மாதிரியா தான் இருக்கு, தப்பான தகவல் பேர்ல தான் நாங்க இது மாதிரி செஞ்சுட்டோம், மன்னிச்சிருங்கன்னு சொல்லி ஒரு வீடியோவையும் போட்டுறாங்க. இப்போ இதுவும் பரவ ஆரம்பிச்சிடுது. அதே நேரம் எங்க கோபிக்கு அந்த பிரச்சனை யாரால தீர்ந்ததுன்ற ஒரு உண்மையும் தெரிய வந்துடுது. இதுக்கெல்லாம் காரணம் செழில் எலியன் இவங்க 2 பேரு தான்ற விஷயமும் தெரிய வர, இதை நினைச்சு கோபி ரொம்ப பெருமைப்படுறாங்க. என்னதான் அப்பா மேல கோவம் இருந்தாலும், அப்பாவை விட்டு கொடுத்து பேசினாலும், இன்னைக்கு எனக்காக என் பசங்க தான் தோள் கொடுத்து வந்து நிக்கிறாங்க. ஆனா நான் உண்மையா நேசிச்சு கல்யாணம் பண்ணிட்டு வந்த இந்த ராதிகா என்னைய திரும்பி கூட பார்க்கவே இல்லை. எனக்கு இந்த பிசினஸ் வைக்க ஒரு ஐடியா கொடுத்தாலே தவிர, இந்த பிசினஸ் ஆரம்பிக்கிறதுக்கு ஒரு பண உதவி பண்ணாலே தவிர, அதை தாண்டி இவளால எனக்கு தினம் தினம் கஷ்டங்கள் மட்டும்தானே இருக்கு அப்படின்ற மாதிரி ஃபீல் பண்ணிட்டு இருக்காங்க. பேசாம நம்ம குடும்பத்தோட போய் சேர்ந்துருவோமான்ற ஒரு எண்ணமும் வருது. கண்டிப்பா எங்க கோபியே நினைச்சாலும் போய் சேரவும் முடியாது. அதே நேரம் இது வந்து ஒரு மனிதாபிமான அடிப்படையில தப்பு நீங்க பண்ணல, ஒருவேளை உண்மையிலே தப்பு பண்ணியிருந்தீங்கன்னா உங்களுக்கு நாங்க உதவி பண்ணியிருக்க மாட்டோம், தப்பு பண்ணலன்றதுக்காக தான் இந்த ஒரு உதவியை பண்ணணும்னு சொல்ல, எப்படிரா எப்படி பண்ணீங்கன்னு சொல்லி கேட்க, அவர் ரூம்குள்ள போகும்போதே எழில் இங்க கேமராவை ஆன் பண்ணி பாக்கெட்ல வச்சுட்டான். அப்பா அவர் பேசினதெல்லாம் ரெக்கார்ட் ஆயிடுச்சு, எப்படியும் ஒத்துக்க மாட்டார்னு தெரியும், அதனால தான் நாங்க இப்படி ஒரு விஷயத்த பண்ணோம். அந்த வீடியோவை நாங்க மேலதிகாரிக்கு அனுப்பி வச்சோம். இந்த வீடியோ வெளியாகணுமா இல்ல உண்மையிலே நீங்க இவங்க தப்பு பண்ணாத ஆளை நீங்க தண்டனையிலேருந்து காப்பாற்றணுமான்னு கேட்டோம். அதுக்கு அவங்களும் இந்த வீடியோ வெளியானுச்சுன்னா இதனால பாதிக்கப்பட போறது எங்க டிபார்ட்மெண்ட் மட்டும்தான், அப்புறம் மக்களுக்கு எங்க மேல இருக்கிற நம்பிக்கையும் போயிடும், அதனால நீங்க இதெல்லாம் வெளியிட வேண்டாம், நான் அவர்கிட்ட பேசி எப்படியாவது அதை வந்துட்டு நான் நீக்க சொல்றேன்னு சொல்லிட்டாங்க, அதனால தான் அப்படின்ற மாதிரி சொல்ல, இதை நினைச்சிங்க கோபி உடனே எழில கட்டி பிடிக்க, எழிலுக்கு என்ன பண்றதுன்னு தெரியல. உங்க அப்பா கண்கலங்கி நின்றுட்டு இருக்காங்க. அப்பதான் எழில் சொல்றாங்க, தப்பு பண்ணாததுனால தான் நான் எவ்வளவு பெரிய முயற்சி பண்ணேன், ஒருவேளை உங்க மேல தப்பு இருந்திருந்ததுன்னா நான் இந்த வேலையை பண்ணியிருக்கவே மாட்டேன்னு சொல்லிட்டு இங்க எழில் செழின் 2 பேரும் போக, தன்னுடைய 2 பசங்களையும் பார்த்து கண்கலங்கியபடி கோபி பரிதாபமா நின்றுட்டு இருக்காங்க ரோட்ல.